ஓம் சாந்தி. ஜூலை 23, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து இந்த ஞான கடலை கடையுங்கள். நீங்கள் கேட்ட கருத்துக்களை மீட்டல் செய்யுங்கள். கேள்வி: உங்கள் நினைவு யாத்திரை எப்பொழுது முடிவிற்கு வரும்? பதில்: உங்கள் பௌதீக அங்கங்களில் எதுவும் உங்களை ஏமாற்ற பொழுதே ஆகும். நீங்கள் உங்கள் கர்மாத்தீத் ஸ்திதியை அடையும் பொழுது உங்கள் நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும். இப்பொழுது நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். மனம் தளரக்கூடாது. எப்பொழுதும் சேவைக்கு தயாராக இருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்களா? நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்விலிருந்து வருகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி அமரும் பொழுது உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். இல்லாது விட்டால் நீங்கள் அவரை மறந்து விடுவீர்கள். அவரை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு உங்களால் யாத்திரையில் நிலைத்திருக்க முடியும்? எவ்வாறு உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும்? ஓர் இழப்பே இருக்கும். இதை மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள். இதுவே பிரதான விஷயமாகும். தந்தை உங்களுக்கு பல்வேறு வழிமுறைகளை கூறுகின்றார். எது சரி எனவும் எது பிழை எனவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை ஞானக்கடல் ஆவார். உங்களிடம் பக்தியின் ஞானமும் உள்ளது. குழந்தைகள் பக்தியில் பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டி உள்ளது. அவர் விளங்கப்படுத்துகின்றார். யாகங்களை வளர்ப்பது, தபஸ்யா செய்வது போன்றன அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியதாகும். அவர்கள் தந்தையின் புகழை பாடல்களாக பாடுகிறார்கள். ஆனால் அப்புகழ்ச்சி பிழையானதாகும். உண்மையில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழு புகழை கூட அறிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு விஷயமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக, ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுந்தத்தின் பிரபு என அழைக்கப்படுகின்றார். அச்சா, பாபா கேட்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ணரை திரிலோகநாதர், அதாவது உலகங்களின் பிரபு என அழைக்க முடியுமா? திரிலோகநாதர் நினைவு கூறப்படுகின்றார். உலகங்களின் பிரபு என்றால் அஷரீரி உலகினதும் சூஷ்ம உலகினதும் பௌதீக உலகினதும் அதிபதி என்று அர்த்தம். நீங்களும் பிரம்மாண்டத்தின் அதிபதிகள், அதாவது ஒளி தத்துவம் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பிரம்மாண்டத்தின் அதிபதி என கருதி இருப்பாரா? இல்லை. அவர் வைகுந்தத்தில் இருந்தார். புதிய உலகமாகிய ஸ்வர்க்கம் வைகுந்தம் என அழைக்கப்படுகிறது. ஆகவே உண்மையில் எவரும் உலகங்களின் அதிபதி இல்லை. தந்தை உங்களுக்கு சரியான விஷயங்களை கூறுகின்றார். உலகங்கள் உள்ளன. சிவ் பாபாவை போன்றே குழந்தைகளாகிய நீங்களும் பிரம்மாண்டத்தின் அதிபதிகள் ஆவீர்கள். சூட்சும லோகத்தின் கேள்வியே கிடையாது. சிவ் பாபா பௌதீக உலகின் அதிபதியும் இல்லை. ஸ்வர்க்கத்தினதோ அல்லது நரகத்தினதோ அதிபதியும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வர்க்கத்தின் அதிபதி ஆவார். ராவணன் நரகத்தின் அதிபதி ஆவான். இது ராவண ராஜ்யமாகிய அசுர ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. மக்கள் இதை கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ராவணன் 10 தலைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளான். அவை ஆணின் 5 விகாரங்களும் பெண்ணின் 5 விகாரங்களும் ஆகும். இப்பொழுது 5 விகாரங்கள் அனைவருக்கும் பொருந்துகின்றன. அனைவரும் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை வந்து மேன்மையான உலகை படைக்கின்றார். ஏகாந்தத்தில் அமர்ந்திருப்பதனால் இவ்விதமாக உங்களால் இந்த ஞான கடலை கடைய முடியும். மற்ற கல்விகளிலும் மாணவர்கள் சென்று தங்கள் புத்தகங்களை ஏகாந்தத்தில் கற்கிறார்கள். நீங்கள் எந்த புத்தகங்களையும் கற்க அவசியமில்லை. ஆம், நீங்கள் கருத்துக்களை எழுதிக் கொள்ள வேண்டும். பின்னர் நீங்கள் அவற்றை மீட்டல் செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானவையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவையும் ஆகும்.
தந்தை கூறுகின்றார், இன்று நான் உங்களுக்கு மிகவும் ஆழமான மிக புதிய கருத்துக்களை கூறுகின்றேன். லக்ஷ்மியும் நாராயணரும் தெய்வீக தாமத்தின் அதிபதிகள். நீங்கள் விஷ்ணுவை அவ்வாறானவர் என கூற மாட்டீர்கள். விஷ்ணுவே லக்ஷ்மியும் நாராயணனும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது சுருக்கமாக இலக்கையும் குறிக்கோளையும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். பிரம்மாவும் சரஸ்வதியும் தம்பதிகளாக ஓர் ஆணும் பெண்ணும் அல்ல. இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். ஆகவே பிரஜாபிதா பிரம்மாவை முப்பாட்டனார் என அழைக்க முடியும். சிவ் பாபா மாத்திரமே பாபா என்று அழைக்கப்படுவார். மற்ற அனைவரும் சகோதரர்கள் ஆவார்கள். பிரம்மாவுக்கு பற்பல குழந்தைகள் உள்ளார்கள். தாங்கள் கடவுளின் குழந்தைகளாகிய சகோதரர்கள் என அவர்கள் அனைவரும் அறிவார்கள். எவ்வாறாயினும் அது அஷரீரி உலகிலேயே ஆகும். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். சத்யுகம் புதிய உலகம் என அழைக்கப்படுகிறது. இந்த யுகம் அதிமேன்மையான சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. சத்யுகத்தில் அனைவரும் அதிமேன்மையான மனிதர்கள் ஆவார்கள். இவை மிகவும் அற்புதமான விஷயங்களாகும். நீங்கள் புதிய உலகத்திற்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றீர்கள். இந்த சங்கமயுகத்தில் மாத்திரம் நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் லக்ஷ்மியாக அல்லது நாராயணனாக ஆகுவேன். அவர்கள் அனைவரிலும் அதிமேன்மையான மனிதர்கள். அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் அனைவரிலும் உயர்வானவர்கள். அவர்கள் முதற்தரமானவர்கள். பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமானவர்கள் ஆகின்றீர்கள். சூரிய வம்சமே அதி உயர்வானது என கூறப்படுகிறது. அது முதற்தரமானதாகும். கலைகள் படிப்படியாக குறைவடைகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய உலகு திறப்பு விழாவை மேற்கொள்கின்றீர்கள். தமது புதிய வீடு தயாராகியதும் கிரகப்பிரவேச விழாவை நடத்தும் பொழுது அக்குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அடைவதை போன்றே குழந்தைகளாகிய நீங்களும் புதிய உலகை பார்ப்பதில் சந்தோஷம் அடைகின்றீர்கள். உங்களிடமும் உங்களின் திறப்பு விழா உள்ளது. எழுதப்பட்டும் உள்ளது. தங்க மலர்கள் பொழியப்பட்டன. குழந்தைகளாகிய உங்களின் சந்தோஷ பாதரசம் மிக மிக உயர்வாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதி சந்தோஷம் இரண்டையும் பெறுகின்றீர்கள். வேறு எவராலும் அந்த அளவு அமைதியையும் சந்தோஷத்தையும் பெற முடியாது. மற்ற சமயத்தவர்கள் வரும்பொழுது பிரிவினை ஏற்படுகிறது. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்பதில் குழந்தைகளாகிய உங்களுக்கு முடிவற்ற சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் சித்தி அடைவதாக இருப்பின் நீங்கள் சித்தி அடைவீர்கள் என, அதாவது உங்கள் பாக்கியத்தில் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்பதாக இருக்கக்கூடாது. இல்லை, நிச்சயமாக அனைத்திற்கும் முயற்சி செய்யப்பட வேண்டும். முயற்சி செய்ய இயலாதவர்கள் என்னுடைய பாக்கியத்தில் இருந்தால் என கூறி முயற்சி செய்வதையே நிறுத்துவார்கள். தந்தை கூறுகின்றார், நான் தாய்மார்களாகிய உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன். எங்கும் பெண்களுக்கு பெரும் மரியாதை உள்ளது. வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. இங்கே ஒரு மகள் பிறக்கும் பொழுது அவர்கள் படுக்கையை தலை கீழாக போடுகிறார்கள். இவ்வுலகம் முழுமையாக அழுக்கானது. இந்நேரத்தில் பாரதம் என்னவாக இருந்தது எனவும் அது இப்பொழுது என்னவாகி இருக்கிறது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மக்கள் இதை மறந்துவிட்டு அமைதியை வேண்டி வருகிறார்கள். அவர்கள் உலகில் அமைதியை விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணனின் படத்தை காட்ட முடியும். அது அவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது அங்கே தூய்மை, அமைதி, சந்தோஷம் இருந்தன. உங்களுக்கு அத்தகையதோர் ராஜ்யம் வேண்டும். நீங்கள் அஷரீரி உலகிற்கு உலக அமைதியை பற்றி பேச மாட்டீர்கள், இல்லையா? இங்கே மாத்திரமே உலகில் அமைதி இருக்க முடியும். தேவர்களின் ராஜ்யம் உலகம் முழுவதும் இருந்தது. அஷரீரி உலகம் ஆத்மாக்களின் உலகமாகும். ஆத்மாக்களான உலகம் உள்ளது என்பதை கூட மனிதர்கள் அறிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அத்தகைய மேன்மையான மனிதர்கள் ஆக்குகின்றேன். இந்த விஷயங்கள் அனைத்தும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். கடவுள் வந்துவிட்டார் என நீங்கள் அவர்களை பார்த்து சப்தமிட்டாலும் மக்கள் நம்புவார்கள் என்பதில்லை. இல்லை,
அவர்கள் உங்களை மேலும் அதிகம் அவதூறு செய்வார்கள். அவர்கள் கூறுவார்கள், பிரம்மா குமாரிகள் தங்கள் பாபாவை கடவுளென அழைக்கிறார்கள். இவ்விதமாக சேவை செய்யப்பட முடியாது. பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் வழிமுறைகளை காட்டுகின்றார். ஓர் அறையில் 8 முதல் 10 படங்களை வையுங்கள். வெளிப்புறத்தில் எழுதுங்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற சந்தோஷ ஆஸ்தியை பெற விரும்பினால், நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற விரும்பினால், அப்பொழுது உள்ளே வாருங்கள். எவ்வாறு என நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். பின்னர் பலர் உங்களிடம் வருவார்கள். அவர்கள் தாங்களாகவே தொடர்ந்தும் வருவார்கள். உலகில் அமைதி இருந்தது, இப்பொழுது பல்வேறு சமயங்கள் உள்ளன. எவ்வாறு இந்த தமோபிரதான் உலகில் அமைதி இருக்க முடியும்? உங்களால் மாத்திரமே உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியும். சிவ் பாபா வரும்பொழுது அவர் நிச்சயமாக தன்னுடன் ஒரு வெகுமதியை கொண்டு வருகின்றார். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தொலைதேசத்திலிருந்து வருகின்றார். அவர் ஒரே ஒரு முறையே வருகின்றார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒருமுறை மாத்திரமே அத்தகைய மகத்தான பாபா வருகின்றார். ஒருவர் வெளிநாட்டுக்கு பயணித்து திரும்பும் பொழுது தனது குழந்தைகளுக்கு தன்னுடன் வெகுமதிகளை கொண்டு வருகின்றார். ஓர் ஆண் தனது மனைவிக்கு கணவனாகவும், தனது குழந்தைகளுக்கு தந்தையாகவும், தனது பேர குழந்தைகளுக்கு பாட்டனாராகவும், பின்னர் தனது கொள்ளு பேரர்களுக்கு கொள்ளு பாட்டனார் போன்றோராகவும் ஆகின்றார். நீங்கள் இவரை பாபா என அழைக்கின்றீர்கள். பின்னர் அவர் பாட்டனாராகவும் ஆகின்றார். அவர் கொள்ளு பாட்டனாராகவும் ஆகின்றார். வேறுபட்ட வம்சாவளிகள் உள்ளன. ஆதாம், ஆதிதேவ் என்னும் பெயர்கள் உள்ளன. ஆனால் மக்கள் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையிடமிருந்து உலகின் வரலாற்றையும் புவியியலையும் அறிந்து கொள்வதால் நீங்கள் இப்பொழுது பூலோக ஆட்சியாளர்கள் ஆகின்றீர்கள். பாபா உங்களுக்கு அதிக அளவு அன்புடனும் ஆர்வத்துடனும் கற்பிக்கின்றார். ஆகவே நீங்கள் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு கற்க வேண்டும். அனைவரும் அதிகாலையில் ஓய்வாக இருக்கிறார்கள். காலை வகுப்பிற்கு வந்து அரை மணி நேரம் தொடக்கம் 3/4 மணி நேரம் வரை முரளியை கேட்டு பின்னர் வீடு திரும்புங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களால் பாபாவை நினைவு செய்ய முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை நாட்களாக உள்ளன. காலையில் 2 முதல் 3 மணி நேரங்கள் அமர்ந்திருந்து நாள் முழுவதற்குமான உங்கள் வருமானத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் புத்தியை முழுமையாக நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லையா? மாயையின் புயல்கள் வரும்பொழுது உங்களால் பாபாவை நினைவு செய்ய இயலாமல் இருக்கிறது. பாபா உங்களுக்கு கூறும் விஷயங்கள் அனைத்தும் மிகவும் இலகுவானவை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல்வேறு சத்சங்கள் போன்றவற்றுக்கு செல்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்திற்கும் ஸ்ரீநாத் ஆலயத்திற்கும் பின்னர் வேறு ஓர் ஆலயத்திற்கும் செல்கிறார்கள். பலர் யாத்திரையிலும் கள்ளம் கபடமற்றவர்களாக ஆகின்றார்கள். அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து நன்மை அடைவதில்லை. அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதுவும் மீண்டும் நடைபெறும். இந்த பாகம் ஆத்மாக்களாகிய உங்களில் பதியப்பட்டுள்ளது. நீங்கள் சத்திய திரேதா யுகங்களில் நடித்த அதே பாகங்களையே நடிப்பீர்கள். நீங்கள் முன்னைய கல்பத்தில் நடித்த அதே பாகங்களையே நடிப்பீர்கள். மேலோட்டமான புத்தி உடையவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. நுணுக்கமான புத்தி உடையவர்களால் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொண்டு மற்றோருக்கு விளங்கப்படுத்த முடியும். இந்நாடகம் அனாதியானது என அவர்கள் உள்ளே உணர்கின்றார்கள். இது ஓர் எல்லையற்ற நாடகம் என்பதை உலகில் எவரும் அறிய மாட்டார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கிறது. உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் விவரமாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் நினைவு யாத்திரையே பிரதான விஷயம் எனவும் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. அவரே ஞானக்கடல். நீங்கள் கடல் முழுவதையும் மையாகவும், காடுகள் அனைத்தையும் எழுதுகோலாகவும், பூமியை கடுதாசியாகவும் ஆக்கினாலும் அப்பொழுதும் இந்த ஞானத்திற்கு முடிவு கிடையாது என்னும் புகழும் உள்ளது. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அதிக அளவு எழுதி வருகின்றீர்கள்.
நீங்கள் தொடர்ந்தும் எழுதினால் எவ்வளவு கடுதாசி பயன்படுத்தப்படும்? நீங்கள் தடுமாறி திரிய அவசியமில்லை. ஆல்பாவே பிரதான விஷயமாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இங்கே சிவ் பாபாவிடம் வருகின்றீர்கள். சிவ் பாபா இவரில் பிரவேசித்து உங்களுக்கு அதிக அளவு அன்புடன் கற்பிக்கின்றார். அவரிடம் எந்த வெளிப்பகட்டும் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் ஒரு பழைய சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். எவ்வாறு சிவ் பாபா வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என பாருங்கள். அவரிடம் அகங்காரம் இல்லை. தந்தை கூறுகின்றார், தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் வந்து உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்குமாறு நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். சத்திய யுகத்திற்கு வந்து வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்ட மாளிகைகளில் அமர்ந்து எனக்கு உணவு பரிமாறுவதற்கு நீங்கள் என்னை அழைப்பதில்லை. சிவ் பாபா எதையும் உண்பதில்லை. முன்னர் வந்து உணவு அருந்துமாறு நீங்கள் என்னை அழைப்பது வழக்கம். நீங்கள் அவருக்கு 36 வகையான உணவு படைப்பது வழக்கம். அதுவும் மீண்டும் நடைபெறும். இது தெய்வீக செயல்கள் என அழைக்கப்பட முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன தெய்வீக செயற்பாடுகளை செய்ய முடியும்? அவர் சத்யுகத்தின் இளவரசராக இருக்கின்றார். அவர் தூய்மையாக்குபவர் என அழைக்கப்பட மாட்டார். எவ்வாறு அவர் சத்யுக உலகின் அதிபதியாக ஆகினார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். மனிதர்கள் இருளில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது பேரொளியில் இருக்கின்றீர்கள். தந்தை வந்து இரவை பகலாக மாற்றுகின்றார். நீங்கள் அரை கல்பத்திற்கு ஆட்சி செய்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் பௌதீக அங்கங்களில் எதுவும் உங்களை ஏமாற்றாத பொழுதே உங்கள் நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும். நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடையும் பொழுது உங்கள் நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும். அது இன்னமும் உங்களுக்கு முழுமையாகவில்லை. நீங்கள் இப்பொழுது முழு முயற்சி செய்ய வேண்டும். மனம் தளரக்கூடாது. தொடர்ந்தும் சேவை செய்யுங்கள். சேவையை தவிர வேறெதுவும் இல்லை. தந்தை வந்துவிட்டதுடன் இப்பழைய சரீரத்தின் மூலமாக சேவையும் செய்கின்றார். தந்தையே கரண் கராவன்கார் ஆவார். குழந்தைகளை குறித்து அவருக்கு பல்வேறு அக்கறைகள் உள்ளன. நான் இதை செய்ய வேண்டும், நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். ஒரு லௌகீக தந்தை எல்லைக்கு உட்பட்ட அனைத்தையும் பற்றிய எண்ணங்களை கொண்டிருப்பதை போன்றே அதே விதமாகவே இவ்வுலகுக்கும் அப்பாலுள்ள தந்தை எல்லையற்ற அனைத்தையும் பற்றிய எண்ணங்களை கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் அனைத்தும் இலகுவாகின்றன. நீங்கள் விநாசத்திற்கு அண்மையில் வரும் பொழுது தொடர்ந்தும் அதிக சக்தியை பெறுவீர்கள். இறுதியில் அம்புகள் பீஷ்ம பிதாமகரையும் மற்ற அனைவரையும் தாக்கின என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. அவர்களை இப்பொழுது அம்புகள் தாக்கினால் அதிக அளவு குழப்பங்கள் ஏற்படும். அத்தகைய பெரிய ஜன கூட்டம் இருக்கும். கேட்கவும் வேண்டாம். நீங்கள் உங்கள் தலையை சொரியவும் நேரமில்லாத அளவிற்கு பலர் இருப்பார்கள். இப்பொழுது அது அவ்வாறு இல்லை. எவ்வாறாயினும் பெரும் கூட்டம் வரும் பொழுது அப்பொழுது அது அவ்வாறே இருக்கும் என கூறப்படும். அவர்களை அம்புகள் தாக்கும் பொழுது உங்கள் தாக்கம் பரவும். நிச்சயமாக குழந்தைகள் அனைவரும் தந்தையின் அறிமுகத்தை பெற வேண்டும். இந்த அழிவற்ற வைத்தியசாலை இணைந்த பல்கலைக்கழகத்தை 3 சதுரடி நிலத்தில் உங்களால் திறக்கவும் முடியும். உங்களிடம் பணம் இல்லாது விட்டால் அது பரவாயில்லை. உங்களுக்கு படங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் சேவை செய்யும் பொழுது மரியாதையும் அவமரியாதையையும், சந்தோஷமும் துன்பமும், வெப்பமும் குளிரும் இருக்கும். அவை அனைத்தும் சகித்து கொள்ளப்பட வேண்டும். எவரையாவது ஒரு வைரம் போன்று ஆக்குவது ஒரு சிறிய விஷயம் அல்ல. தந்தை எப்பொழுதாவது களைப்படைகின்றாரா? நீங்கள் ஏன் களைப்படைகின்றீர்கள்? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அதிகாலையில் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரத்திற்கு அதிக அளவு அன்புடனும் ஆர்வத்துடனும் கற்றிடுங்கள்.
தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். உங்கள் பௌதீக அங்கங்கள் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் அளவிற்கு நினைவுக்கான அத்தகைய முயற்சியை செய்யுங்கள். சேவையில் மரியாதையும் அவமரியாதையும், சந்தோஷமும் துன்பமும், வெப்பமும் குளிரும் போன்ற அனைத்தும் சகித்து கொள்ளப்பட வேண்டும். ஒருபொழுதும் சேவை செய்வதில் களைப்படையாதீர்கள். 3 சதுரடி நிலத்தில் வைத்தியசாலை இணைந்த பல்கலைக்கழகத்தை திறந்து மற்றோரை வைரங்களாக்கும் சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் அன்பு கடலாகி உண்மையான ஆன்மீக அன்பு அனுபவத்தை வழங்குவீர்களாக. நீங்கள் கடற்கரைக்கு செல்லும் பொழுது குளிர்மையை அனுபவம் செய்வீர்கள். அதேபோல் உங்களுக்கு முன்னால் வருகின்ற எந்தவோர் ஆத்மாவும் மாஸ்டர் அன்பு கடல்களான உங்களின் கரையில் இருப்பதை அனுபவம் செய்யும் வகையில் மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆகுங்கள். ஏனென்றால் இன்றைய உலகில் உள்ள ஆத்மாக்கள் உண்மையான ஆன்மீக அன்பிற்கான பசியுடன் இருக்கிறார்கள். சுயநலமான அன்பை பார்த்து பார்த்து அவர்களின் இதயங்களில் உண்மையான அன்பில் இருந்து அப்பால் நகர்ந்து விட்டன. இதனாலேயே அவர்கள் வெகு சில கணங்களிலேனும் பெறுகின்ற ஆன்மீக அன்பை தமது வாழ்க்கைகளின் ஆதாரமாக கருதுகிறார்கள். ஸ்லோகம். இந்த ஞானத்தின் செல்வத்தால் நிறைந்திருங்கள். நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்து பௌதீக செல்வத்தை பெறுவீர்கள். அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். சத்யுக ராஜ்யத்திற்கு ஒரே ஒரு ராஜ்யமும் ஒரே ஒரு தர்மமும் இருக்கும் என கூறப்படுவதைப் போல் சுயராஜ்ய அதிகாரத்திலும் இப்பொழுது ஓர் அரசர் இருக்க வேண்டும். அனைத்துமே உங்களின் வழிகாட்டல்களின்படி நடக்க வேண்டும். உங்களின் மனம் அதன் சொந்த வழிகாட்டல்களின்படி நடக்கக்கூடாது. உங்களின் புத்தியானது அது வேறு பிரித்தறியும் சக்தியில் தளம்பலடையக்கூடாது. ஆத்மாவான உங்களை உங்களின் சமஸ்காரங்கள் நடனமாடச் செய்யக்கூடாது. உங்களிடம் ஒரு தர்மம் ஓர் ராஜ்யம் உள்ளது என கூறப்படும். இத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை கிரகியுங்கள். இதுவே எல்லையற்ற சேவைக்கான வழிமுறையாகும். ஓம் சாந்தி.